விஜய் சாருக்கு வந்து அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு சீனியர் அந்த விட என் மேல் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எப்போ பார்த்தாலும் அவர் என்னை மட்டும் எடுத்துக்குவார். அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவார். இவர் தலைவராக இருந்தபோது எதையுமே செய்யாத ஒரு தலைவர் இவர் தான். இந்த ஒரு இடத்துல வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு தயாரிப்பாளர் தான் இந்த இதில் தலைவராக இருப்பேன். ஆமாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இப்போ நடிகராக தான். இல்லை, நான் நடிச்சுக்கிறக்க எடுக்கிறது இல்லையே. சென்னை 28 செகண்ட்லாம் நீங்கள் ஃபுல் இதில் வந்தீங்க சார். தயாரிப்பாளர் சங்கருக்கு வந்து அந்த உள்ளேயே வரக்கூடிய அடிப்படை தகுதியே இல்லாத ஒருத்தர்னு கேட்டிங்கன்னா அந்த டீமில் மிஸ்கின் தான் முக்கியமாக. சார், அது கட்ட பஞ்சாயத்துன்றதே இண்டஸ்ட்ரியிலே அவமதிக்கிற ஒரு கேவலமான வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு புரியல. அது கட்ட பஞ்சாயத்து வார்த்தையை சொல்கிறவங்கலாம் ரொம்ப வெட்கப்படணும். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் தற்போதைக்கு பரபரப்பான ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வரப்போகிற எலெக்ஷன். அந்த கலெக்ஷனோட மைய புள்ளியில் இருக்கிற ஒருத்தர் தான் இப்போதைக்கு நம்ம கூட இருக்கார், திரு சிவா அவர்கள். ஐயா, ரொம்ப வணக்கம். நன்றி எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு. இப்போ பைரசி தடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ வந்தோடனே எவ்வளோ செஞ்சுருக்கோம், அவங்க ஏன் செய்யலைன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே சார். சார், ஒரே விஷயம் சார். பைரசிக்காக நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 150 தயாரிப்பாளர்கள் வந்திருந்தாங்க ஃபிலிம் சேம்பர் ஹாலில். விஷால் சார் வந்திருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அன்றைக்கி எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானம், இந்த கூட்டத்தின் முடிவுப்படி விஷால் அவர்கள் தலைமையிலே இந்த பைரசி தடுப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவில் எத்தனை பேர் யாராக இருக்கணுன்றதை விஷால் அவர்களை முடிவு செய்து கொள்ளலாம். இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இது கவுன்சில் வச்சு நடத்த வேண்டியதில்லை, அவங்க தனியாக ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். அதற்கான எல்லா செலவுகளையும் தயாரிப்பாளர் சங்கமே செய்து கொடுக்கும். பாயிண்ட் 3, அதுக்கான டெக்னீஷியன்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், யாராருக்கு என்னென்ன சேலரி, என்னென்ன விஷயங்கள் வாங்கணும், எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ், என்னென்ன சிஸ்டம்ஸ் என்னென்ன வேணும், எல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேமெண்ட் கவுன்சில் கொடுத்துரும். முழு சப்போர்ட்டும் கொடுக்கும். இதை நிர்வகிக்கான முழு அதிகாரம் கொடுக்கும். இது தீர்மானம் நிறைவேற்றி விஷால் சார் இப்படி எதில் இருக்கிற நீங்கள் முடிவு பண்ணிங்க சார், நீங்கள் 2 நாளில் ஒரு கமிட்டி உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருங்க, என்னென்ன இடம் வேணும், எங்கே யாரும் பார்க்க சொல்லுங்கள், இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், தனியாக ஆஃபீஸ் எடுத்துருவோம், உங்களுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுங்க, இப்போயே ஆர்டர் பண்ணிவிடும், எல்லா அப்ரூவலையும் கொடுத்துட்டோம் சார். ஓகே சார் அப்படின்னு நினச்சி போனவங்க தான். இது வரைக்கும் பதில் பேசவே இல்லை. இது நடந்து 1 வருஷம் ஆச்சு. உண்மையாகவே உங்களுக்கு ஆர்வம் இருக்குமானால், ஆனால் அவர் நிறையா படங்களுக்கு பொள்ளாச்சிலாம் கூட போய் நேரில் சார் அங்கே அது பொள்ளாச்சியில் போனால் இப்போ உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் ஃபோட்டோ வரும் சார், வீடியோவில் வரும் சார். புரியுது, அதெல்லாம் வந்துச்சு இப்போ படங்களுக்கு. சார், நான் சொல்கிறது தீர்வா? அது ஒரு வீடியோ கடையில் போய் ஒரு டிவிடி எடுக்கிறது மட்டுமே தீர்வா? இல்லை ஒரு ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு 10 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதை நியூஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டுமே தீர்வா? அது தீர்வு இல்லையே. நாங்கள் என்ன சொன்னோம், உங்களுக்கு பைரசிக்கு இந்த ஆந்திராவில் இருக்கே இப்படி இருக்கேன்னு அந்த எல்லோரும் ஆக்ரோஷமாக பேசினேன். ஓகே, எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது, உங்களை பாராட்டுறோம், உங்களுக்கு அந்த ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை அந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் இதை எடுத்துங்க உங்கள் பொறுப்பில். நீங்கள் தான் அதுக்கு தலைவர், குழுவை நீங்களே முடிவு பண்ணலாம், செலவெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், இதுக்கப்புறம் ஏன் நீங்கள் பண்ணல? காரணம் வேணும்ல, ஏன் பண்ணலன்ட்டு. இல்லை சார், நீங்கள் தலையிட்டீங்க, நீங்கள் எனக்கு இதெல்லாம் சொன்னீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க, ஒன்றுமே கொடுக்கல. முழு அறிவிப்பு, முழு சுதந்திரம் நீங்கள் தான். இப்போ அந்த டீம்லேருந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு மெயினாக முன்னாடி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க சார். அவங்க வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்களே ஒழிய வந்து எந்த விதமான தேவைகளும் அவங்க செய்கிறதே கிடையாது. நாங்கள் மிஷ்கின் அவர்கள் சொன்ன விஷயம் இது. நான் உள்ளே போனேன், என்னோடய படத்துக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், அவங்க எதுவுமே எனக்கு பதில் பேசவே இல்லை. ஆக்சுவலாக நான் அப்பயே மனு திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் அதுக்கு வந்து அவர் வந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு அதுக்கான பணத்தையெல்லாம் வாங்கிட்டு ஆர்டிஸ்ட் கொடுக்காமல் அந்த ப்ரொடியூசரோட கருத்து வேறுபாடு வச்சுட்டு நிறையா பிரச்சனை பண்ணார். நாங்கள் முழுமையாக அதை விசாரித்து, இல்லை மிஸ்கின், அதுக்கான முழு பணத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு 5 பைசா ப்ரொடியூசர் தர வேண்டியதில்லை, நீங்கள் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் ஆர்டிஸ்ட்டை கொடுத்துடணும், இதுதான் நியாயம். இல்லை என்றால் நாங்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க வரும்னு நாங்கள் அவரை கண்டித்தோம். ஆர்டிஸ்ட் கொண்டாந்து கொடுத்துட்டு சும்மா எல்லோரும் முடி ட்ராமா பண்ணுற மாதிரி என்னம்மா அப்படி இனிமேல் என்னமோ ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொன்னார், எனக்கு என்ன எதிர்பார்க்கல, என்னமோ வந்தார், வாங்க மிஸ்கின் உட்காருங்கன்னு சொல்லும்போது அப்படி உளுந்து கும்பிட்டுட்டு எழுந்துச்சு போயிட்டார். அவர் பண்ணது முழு தவறு. அவர் வந்து வாங்க வேண்டிய பணத்தையெல்லாம் வாங்கிட்டு, காப்பி கான்ட்ராக்ட் போட்டு வாங்க வேண்டிய பணத்தையெல்லாம் வாங்கிட்டு ஆர்டிஸ்ட் கொடுக்காமல் அவங்கள காலம் தாழ்த்திட்டு இருந்தார். அவங்க சேட்டலைட்டு விற்றுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் மெட்டீரியல் கொடுத்தா தான் பணம் வரும்ன்றது அவங்க ப்ரொடியூசரோட பெயின் அது. ஸோ இவர் வந்து இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறையா வரலாறு இருக்குது. ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு எக்ஸஸாக பணம் கொடுத்து எக்ஸஸாக பணம் கேட்டு யூடிவியில் போய் கண்ணாடியெல்லாம் உடைச்சி தனஞ்சயன் சார் அடிக்க போன வரலாறுலாம் நிறையா இருக்குது அவருக்கு.
அதனால் வந்து அவரெல்லாம் அதெல்லாம் பேசவே கூடாது. தயாரிப்பாளர் சங்கருக்கு வந்து அந்த உள்ளேயே வரக்கூடிய அடிப்படை தகுதியே இல்லாத ஒருத்தர்னு கேட்டிங்கன்னா அந்த டீமில் மிஸ்கின் தான் முக்கியமாக. சார், இந்த ஒரு தேர்தல் பொறுத்தளவுக்கு விமர்சனங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப பர்சனலாக இருக்குன்றதான் எல்லாத்தோட ஒரு கருத்துமே. ஆனால் வெளியில் வந்து மேடைகளில் சொல்லும்போது வந்து நாங்கள் ரொம்ப நட்பாக தான் இருக்கோம், இது வந்து ஒரு நார்மல் போட்டி தான் சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை சார், அது ஆக்சுவலாக அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஒன்றே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரே ஒரு அந்த ஒரு விஷால் சாருடைய டீமுடைய ப்ரெஸ் மீட்டில் அந்த ஞானவேல் ராஜா என்ற ஒரு நபர் மிக தவறாக பேசினார்ன்றது மட்டும்தான் இது வரைக்குமான ஒரு மோசமான பதிவு. அதை தாண்டி இது வரைக்கும் அதுக்கு கூட தனிப்பட்ட முறையில் என்னை மிக மோசமாக தாக்கி பேசினார். அது கூட நான் வந்து மிக முடிந்த அளவுக்கு நாகரிகமான வார்த்தைகளோடு நான் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு அடிப்படையாகவே நாகரிகம் என்னென்னு தெரியாத ஒரு மனிதர் தான் அவர். அதனால் அதை பற்றி யாருமே பெருசாக எடுத்துக்கல. சரி, அவன் எப்போவுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் விட்டாங்க. இப்போது தானு சார் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட வந்து விஷால் ஒரு பர்சனல் அட்டாக் தான், அதை வச்சு தான் நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அதாவது அவர் இல்லை ஆரம்பத்துலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நான் வந்து ஒரு பேட்டியிலும் நான் வந்து யாரையும் சொல்ல தானு சாரை குறிப்பிட்டு தான் சொல்கிறேன்னு சொல்லி விஷாலும் பர்சனலாகவே அவர் தான் தப்புன்னு ஃபோக்கஸ் பண்ணதுனால ஒரு வாட்டி அவர் தான் தப்புன்னு இவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதில் கூட வார்த்தைகள் யாருமே தடிச்சுக்கல. பட் அதை தனிப்பட்ட முறையில் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே எனக்கு வந்து நேர்லேயும் ஃபோன்லேயும் அவங்களோட வருத்தத்தை என்கிட்ட பதிவு பண்ணாங்க. எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை, அவர் தப்பாக பேசிட்டாருனாங்க. சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலையும் நான் முந்தின நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் எதை பற்றி சொன்னால் அதுக்கான உண்மையான சம்பவத்தை நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன சம்பவத்தை வந்து அவர் விஷால் சார் கூட மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நேரில் விஷால் சந்திச்சு வந்து நீங்கள் ஒரு ஆமாம், நான் வந்து அதான் சொன்னேன். நான் வந்து எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி சரி இது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிற விஷால் சாட்டின்னு நம்ம முதல்ல கொஞ்சம் பேசலாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லா போட்டிகளையும் தவிர்த்து இந்த கொஞ்சம் கசமுசன் ஆகாமல் ஒரு நல்ல ஆர்டராக பண்ணலாம்னு நினச்சிட்டு தனஞ்சயன் சார் ரொம்ப பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விஷால் ரொம்ப நேரம் பேசிவிட்டு சரி வாங்க சார் நம்ம விஷாலை பார்க்க போகலாம் அப்படி நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டீங்களா? நம்ம வர சொன்னார். சரி ரைட் வாங்க. சரி, நேராக போய்ட்டு அவர் ஆச்சி ஹவுஸில் ஷூட்டிங்கில் இருந்தார். போய்ட்டு கேரவனில் ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கல, கேரவனில் போய்க்கு வந்து பேசும்போது நான் சொன்னேன், சார் என்ன சார்னு கேட்டார். சார் நான் சொன்னேன், சார் தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகியில் வர்றவங்க ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸாக இருக்கணும். அவங்க நடிகர்கள் கம் ப்ரொடியூசர், டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அப்படி இருக்கக்கூடாது சார். அது வந்து நல்லதுக்கு ஆரோக்கியமாக இருக்காது, அவங்களால அவ்வளோ சின்சியராக வேலை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த ஏங்கல் எடுக்காதீங்க, ரொம்ப தப்பு. நீங்களாகட்டும் வேறு யாராகட்டும் அப்படி இருக்கிறவங்க டபுள் இதில் இருக்கிறவங்க வந்து இதில் வரக்கூடாது. ஆஃபீஸ் பேராக வரக்கூடாது. கமிட்டியில் நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் கூட வச்சுக்கோங்க. அதாவது யார் வேணுங்கிறத நம்மளாம் கொஞ்சம் டிசைட் பண்ணி ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணி போட்டுட்டு கமிட்டி போட்டு இந்த வாட்டி என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் செய்யணுங்கிறது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கூட பண்ணலாம் சார். நீங்கள் ஆரோக்கியமாக வரணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி ஆரோக்கியமாக பண்ணலாம், போட்டிகளை தவிர்த்துடலாம், சண்டை இல்லாமல் பண்ணலான்னு சொன்னேன். இல்லை சார், நான் வந்து 6 ஆஃபீஸ் பேர் கமிட்டி ஒரு 27 பேரும் புதுசாக தான் இருக்கணும். எனக்கு ஆல்ரெடி கவுன்சில் இருந்தவங்க யாருமே இதுக்கு வரக்கூடாது. அதுதான் என்னுடைய ஐடியா அண்டு என்னோடய டிசைன் அப்படி தான் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது உங்களுக்கு சரியாக வராத விஷயம், அதை நீங்கள் புரிய வைக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் கொஞ்சம் வேணும், எல்லாம் கலந்து தான் செய்ய முடியும். ஒரு அமைச்சர் கூட பழசும் புதுசும் கலந்து தான் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு. இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, உங்கள் இஷ்டம் சார், சொல்லணும்னு நினச்சா அவங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த காலத்துலேயும் அவர்கிட்ட நான் போய் பார்க்கவும் இல்லை, எலெக்ஷனை பற்றி அவரும் பேசலை, நானும் பேசலை. அந்த ஒரே சந்திப்போட முடிஞ்சு போச்சு. அதைத்தான் அந்த நபர் வந்து கொச்சைப்படுத்தி இவர் போனார், இவருக்கு பதவி வேணும்னு கேட்டார் அப்படின்லாம் நிறைய பேசினார். அதெல்லாம் தனஞ்சயன் சாருக்கும் தெரியும் என்ன நடந்துட்டு. அதே மாதிரி வந்து நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஆஃபீஸில் அந்த டீம் கூட வேணும். சரி, இவங்க தான் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, இது ஏன் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பிரிஞ்சு நிற்கிறாங்க, நம்மளாம் ஒன்றா போவோம்னு சொல்லிட்டு விவாதித்தோம். விவாதிக்கும் போது என்ன பண்ணார்னா எஸ்ஏ சார் சொன்னார், நான் வேணால் விட்டு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் நிற்கலைன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அதே மாதிரி சார் நானும் விட்டு கொடுத்தேன். ஆனால் அப்பவும் யாரும் உடன்பாட்டுக்கு வரல. அந்த மாதிரி இன்னும் 2-3 விட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் உடன்பாடு வர முடியும். அப்போ யார் இதுலேயே போய் பேச்சுவார்த்தை முடியடையாமல் இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப வருத்தம், என்னோட அது ஒற்றுமை ஏற்படலையே. இதெல்லாம் மீறி வந்து ஒரு நடிகர் வந்து தலைவராகணும்னு ஆசைப்படுறது, நடிகர் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஆசைப்படுறது வந்து எல்லாருமே ஒரு தன்மான பிரச்சனையை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய கவலை அந்த இடத்துல. ஆனால் எஸ்ஏசி சாருமே வந்து ஒரு மேடையில் வந்து உங்களை குறி வச்சு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். இல்லை சார், எஸ்ஏ சார் என்னை குறி வச்சு சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட மாற அவருக்குள்ள என் மேல் உள்ள கோபம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவர் இன்றைக்கி அதாவது நான் வந்து எப்படிங்க சார் சங்கம்னு அந்த கூட சங்கத்தை தான் பார்ப்பேன். அங்கே யார் எனக்கு வேண்டியவங்க, இதுக்கு முன்னாடி யார் கூடலாம் நான் சண்டை போட்டிருக்கேன், யார் என்னை எதிர்த்தாங்க, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் எஸ்ஏ சாருக்கு வந்து அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு சீனியர் இருந்தால் கூட என் மேல் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எப்போ பார்த்தாலும் அவர் என்னை மட்டும் எடுத்துக்குவார். அவர் இந்த டீம் ஒற்றுமையாக போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அவர் இவன் என்னை பாயிண்ட் நான் சொன்னேன், நான் நிற்கலேன்னு சொல்லிட்டேனே. ஆனாலும் அவருக்கு என் மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட முறையில் வேறு சில சம்பவங்கள் வந்து கோபங்கள் காரணமாக அதை மனசில் வச்சுக்கிட்டு
எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவார். இவர் தலைவராக இருந்தபோது எதையுமே செய்யாத ஒரு தலைவர் இவர் தான். எதுவுமே செய்யலை. அந்த காலகட்டத்தில் என்னென்னா ஒரு பெப்சியோட ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. அந்த பெப்சி போராட்டத்தில் வந்து அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடக்கும்போது மத்தியானம் செயற்குழு கூட்டம் போட்டு நாங்களெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டு இப்படி ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே ஒப்புக்கொள்ள வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு தலைவர்கிட்ட சொல்லி, அப்போ நான் வந்து துணைத் தலைவர் நான் முடிவு பண்ணி சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு போய் அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இந்த தீர்மானத்துக்கு மொத்தம் எதிரான ஒரு செட்டில்மெண்ட்டை அங்கே வந்து நானும் அவர் கே ராஜன் எல்லாரும் பயங்கரமாக சண்டை போடுறோம். எங்களெல்லாம் பிடிச்சி திட்டி அவருக்கு அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்ச ஒரே காரணத்துக்காக அவர் அந்த தீர்மானங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டு சங்கத்துக்கு எதிரான முடிவை எடுத்து கையெழுத்து போட்டு வந்தார். அவர் உள்ளே வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட் நாங்கள் அவ்வளோ மீதி இருந்த 3 ஆஃபீஸ் பேரர்ஸ் 14 கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்திலையும் கையெழுத்து வாங்கி இப்படி ஒரு தீர்மானத்தை ஒத்துக்கொண்ட தலைவரை கூட நம்ம வேலை செய்ய முடியாது, நாங்கள் ரிசைன் பண்ணுறோம்னு சொல்லி அத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இந்த மாதிரி ஒரு வரலாற்று சாதனையை பண்ணது எஸ்ஐ சார் அவர் தான். ஸோ அந்த பீரியட்லேயே நான் கடுமையை எதிர்த்தேன். அந்த மாதிரி அந்த நிலைப்பாடில் வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்றைக்கி கூட எனக்கு பெரிய ஹை ரிகார்ட்ஸ் ஆனியும் அவர் எல்லாம் பெரிய லெவலில் சாதிச்சு உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க. நம்ம அதெல்லாம் அந்த இடத்துலலாம் அவர் மேலே தனிப்பட்ட எந்த விமர்சனத்தையும் வைக்கிறது. நீங்கள் ஒரு துணிச்சல் மிக்க ஆற்றல் மிக்க தலைவராக இருந்திருக்கணும், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்றதான் நம்முடைய குற்றச்சாட்டை தவிர நீங்கள் கவர்மெண்ட்டில் எதாவது வாங்கிட்டு விட்டு கொடுத்துருந்தீங்க நம்மளாம் அசிங்கமாலாம் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது, அதாவது இந்த ஒரு இடத்துல வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு தயாரிப்பாளர் தான் இந்த இதில் தலைவராக இருக்கணும். ஆமாம். இது ஏன் ஒரு தன்மானம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். எஸ்ஏஎஸ்ஆர் வந்து ப்ரொஃபஷனல் தயாரிப்பாளர் அல்ல, அவர் ஒரு டைரக்டர். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இப்போ நடிகராக தான். இல்லை, நான் நடிச்சுக்கிறக்க எடுக்கிறது இல்லையே, யாரோ எடுக்கிற படத்தில் போய் நடிக்கிறேன். நடிகர் கம் ப்ரொடியூசர் இப்போ உங்களை சொல்லலாம். இல்லை சார், அவ்வளோ பெரிய நடிகர்லாம் இல்லை அப்படி இல்லைங்க. வந்து இப்போ விஷால் வந்து நடிகர் கம் ப்ரொடியூசர். நானெல்லாம் போய் ஜுஜி பிச்சுமோ ஒரு சீன் 2 சீனில் நடிச்சுட்டு நானும் நடிகர் கம் சென்னை 28 செகண்ட்லாம் நீங்கள் ஃபுல் இதில் வந்தீங்க சார். அது கூட இன்னொரு கம்பெனி படத்தில் தான் நடிக்கிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே. அப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நடிகர் அவரை வைத்தே படம் வைத்துக்கொண்டு தான் தயாரிப்பாளர்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் யாரை வச்சு படம் எடுத்திருக்கேன்? ராமநாதன் சார் யாரை வச்சு படம் எடுத்தார்? அவர் டேரக்டராக கூட இருக்கணும், யாரை வச்சு எடுத்தார்? இப்போ நான் வந்து என் பிள்ளையை நடிக்க வச்சு ஹீரோ ஆகிறக்காக நான் வந்து ஒரு 2 கோடி ரிஸ்க் எடுத்து கூட பண்ணுவேன். அதில் வந்தால் சரி, போனால் சென்ட் பண்ணுவேன், வந்துட்டா ஜாக் பாட்டு வரடி போனால் இருக்கிற காசு போச்சுன்னு விட்டுட்டு போயிடலாம். அந்த மனநிலையில் அவங்க படம் எடுக்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து ரியல் பெயின் தெரியாது. அதனால் நான் வந்து இப்போ எஸ்ஏஎஸ்ஆர் நான் தவறு சொல்ல, நான் அவரை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசராக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் படம் எடுக்கும்போது அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அது மட்டும்தான் விஷயம். அது சார், அது கட்ட பஞ்சாயத்துன்றதே இண்டஸ்ட்ரியே அவமதிக்கிற ஒரு கேவலமான வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு புரியல. அது இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு டீம் வருது, உட்கார வச்சு இவங்க பேசினா அது பேர் கட்ட பஞ்சாயத்தா? அதுதான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். கட்ட பஞ்சாயத்தே கிடையாது. இப்போ யாரையும் கூப்பிட்டு நீ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து அந்த வார்த்தையை சொல்கிறவங்கலாம் ரொம்ப வெட்கப்படணும் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. இப்போ இந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து முதல்ல எல்லாருமே தனித்தனியாக இருந்தாங்க. நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. இப்போது தானு சார் ஆகட்டும், நீங்களாகட்டும், ராதாகிருஷ்ணன் சார் ஆகட்டும் தனித்தனியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ 3 பேருமே ஒட்டுக்கா வந்து விஷால் அணியை எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இது ஒரு தன்மான பிரச்சனையாக நீங்கள் கருதுறீங்க? தன்மான பிரச்சனையே இல்லை சார், நான் வந்து சொல்கிறேன் கேளுங்களேன். இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க ஆக்சுவலாக ஒரு இது ஏன் நம்ம ஆட்கள் வந்து தன்மான பிரச்சனை தன்மான பிரச்சனைன்றது எப்படி தன்மானம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறையா வாட்டி எனக்கு அந்த ரிலீஸ் வியாழக்கிழமை ராத்திரிகளில் எனக்கு விஷால் சார் ஃபோன் பண்ணுவார். எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் வரல, அந்த படத்தை நிறுத்துங்க, அது கியூபர் லெட்டர் கொடுங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணால் தான் படம் ரிலீஸ் ஆகணும். இப்படி எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் அடிக்கடி நடக்கும். நான் விசாரித்தேன் சார், அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி டெபிசிட்டில் படம் பண்ணுறாங்க, இப்போ வந்து கையில் காசு இல்லை, அவர் 1 மாதத்தில் தரேன்றாரு, நாங்கள் வாங்கி தருவோம்னு ஒரு வாட்டி சொல்லுவேன். அல்லது இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ தப்பு பண்ணாங்க சார், எங்கள் கோஆப்ரேட் பண்ணலாம், அதனால் அவங்க பேமெண்ட் நிறுத்தி வச்சிருக்கேன், அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லுவேன். இப்படி எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி அந்த ப்ரொடியூசருடைய சிரமத்தை அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு எப்படியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் போராடுவேன். அதெல்லாம் முடியாது, ஆர்டிஸ்ட் நீ பணம் கொடுத்தா ஆகணும், எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபைட் பண்ணுவார். நான் சொல்கிறது ஐ அப்ரிசியேட். ஒரு நடிகர் சங்க செயலாளராக அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறது எல்லாம் நியாயம். ஒரு படத்தை வாகா படத்தை ஃபோன் பண்ணி படத்தை நிறுத்துன்றார். படத்தை கருணாசுக்கு 3.25 லட்ச ரூபா வரும், படத்தை மீட்டிட்டு ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்காக ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றார். நான் சொன்னது, அங்கே ஹீரோவும் ஒருத்தர் இருக்கான், விக்ரம் பிரபு, அவரும் நடிகர் சங்க உறுப்பினர் தான். அவர் படம் ரிலீஸ் நின்றுச்சுன்னா அது விக்ரம் பிரபுக்கு லாஸு. 3.25 லட்ச ரூபாய்க்கு படம் நிறுத்த முடியாது. இதெல்லாம் உங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு தயாரிப்பாளர் சங்க தலைவராக வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் எப்படி டீல் பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் வாகா ப்ரொடியூசருக்கு பேசுவீங்களா, கருணாஸுக்கு பேசுவீங்களா? சில பேர் வந்து 2 குதிரையில் சவாரி பண்ணுறவங்க, அப்படி கிடையாது. இது வந்து இவர் ஒரு குதிரையிலையும் ஒரு ஒட்டகத்துலேயும் சவாரி பண்ணுற ட்ரை பண்ணுறது.
இவர் உயரமானம் இருக்கா, அவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கக்கூடாது. இப்படி எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? தயாரிப்பாளங்க ஒட்டாக்க மாற எவ்வளவு புதிய எத்தனாலும் தாங்கி தாங்கி வந்து சேர்றேன். நீ குதிரை மாற ஃபாஸ்ட்டு, நீ போய்க்கிங்க, உங்கள் வேலையை நீங்கள் காட்டுங்க, அதில் நீ ட்ராவல் பண்ணு. ரெண்டையுமே ட்ராவல் பண்ண முடியாது. உங்களோட நண்பர் மதன் வந்து காசி போனதாகட்டும், அங்கேருந்து நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்க அப்படின்றது வரைக்கும் கூட சொல்லியிருந்தாங்க. அதான் சொல்கிறேன், இது வந்து இந்த தேர்தலுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆக்குவேடான ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசும்போது அதை அந்த மேடையில் இருந்தவர்கள் அனுமதித்து தான் தவிர பேசினவர் வந்து அவரோட கேரக்டர் அவ்வளோதான். ஆனால் அது அங்கேருந்து ஒரு விஷால் சாரும் பிரகாஷும் அதை அலோவ் பண்ணிடக்கூடாதுன்றது என்னுடைய வருத்தம். இப்போ நீங்கள் 2 பேருமே கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல சார்? ஞானவேல் ராஜாவும் நீங்களுமே செக்ரட்டரியாக இருந்திருக்கீங்க. அதான் செக்ரட்டரி இருந்தபோது தான் சார் பிரச்சனை வந்தபோது கேஆர் மீது நம்பிக்கையில்லா, கேஆர் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அவர் கேஆர் பக்கம் நின்று வேலை பார்த்தார். நான் கேஆருக்கு நம்பிக்கையில்லாத கொண்டு வந்து நாங்கள் ஜெயித்தோம். அதில் தோல்வி விட்டுறதால சங்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறிட்டாங்க 10 மாதத்தில். மீதி 14 மாதங்கள் நாங்கள் தான் சங்கத்தை நடத்தினோம். அதுதான் வரலாறு. அவருக்கு இன்னும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது, அது நம்மளை வெளியே அமிச்சாங்களேன்ட்டு. சார் தான் சொன்னேன், எல்லாமே தனிப்பட்ட காரணங்கள். எனக்கு வேறு ஒன்றும், எனக்கு பர்சனலாக அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நான்லாம் அவரை இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்லாம் தெரியும், அது தேவையே இல்லை இந்த இடத்துல. இப்போது நீங்கள் ஏன் சார் உங்களோட தரப்பு நடிகர்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது? ஏன்னா நடிகர் சங்கம் வந்து இவங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட் மாதிரி தெரியுது. நீங்களுமே உங்களோட பெனிஃபிட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து ஏன் இந்த ஒரு பிரச்சனை அப்படி எடுத்துக்கலண்ணே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு நம்ம எவ்வளோ ஆர்டிஸ்ட் நமக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நீங்கள் நீங்கள் இப்படி வாங்கலாம் கேட்குறது இல்லை. நம்ம வந்து சார் நான் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, இல்லை மீடியாவில் பேசுங்கன்னு சொல்லி இல்லை சார். நாங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், நடிகர்களுடைய சப்போர்ட்டை வாங்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிக்கிறோன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை சார். தயாரிப்பாளர்கள் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர் எங்களை ஆதரித்தாவே நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த ஆதரவோடு இது நடக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கல அப்படின்னா நாங்கள் இப்போ ரிசைன் கூட அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுனா வேணாம், நீங்கள் ரிசைன்லாம் பண்ணாதீங்க, 2 வருஷமே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டிங்கன்னா அந்த 1 வருஷன்றதெல்லாம் வித்ட்ரா பண்ணிங்க. 2 வருஷமே 1 வருஷமே பண்ணவே முடியாது. சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் சார். இப்படி திரும்பி அவர்களும் 6 மாதம் போயிடும். டேஸ் வந்து வந்தோடனே கட்டணங்க 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டல இல்லை. அப்படி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? அவனுக்கு கட்டணமா கெப்பாசிட்டி இல்லாமலாம் கிடையாது. அவன் நினச்சா ஆளுக்கு ஒரு சின்ன தொகையை தூக்கி இப்படி வச்சாங்கன்னா கட்டணம் வந்துடும். ஆனால் ஏன் வரல? ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், விஷயங்கள் இருக்கும், அப்ரூவல்ஸ் இருக்கும், நிறைய எவ்வளவோ இருக்கலாம் இல்லை, இதில் காரணம் இருக்கும். அதனால் வந்து ஒன்றே விமர்சித்தே இருக்கக்கூடாது. இது ஏன் செய்யலை, இது சொன்ன ஏன் செய்யலை, விற்று கொடுக்கணும்னு சொன்ன ஏன் செய்யலை, இடம் வாங்க வேண்டிய என்ன செய்யலாம், முடியல, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஆண்டரி ஜாப் தான் சார் செய்கிறோம். எல்லாருமே நாங்களே வந்து ப்ரொடியூசராக இருந்துக்கிட்டே இவ்வளோ தான் டைம் ஒதுக்க முடியுதுன்னா, நீங்கள் ஒரு நடிகராக இருந்துட்டு நீங்கள் ஒரு 30 நாள் அவுட்டோர் போயிடுறீங்க. நண்பர் பிரகாஷ் ராஜுக்கு வந்து அவருடைய வசிப்பிடமே ஆந்திரா தான், ஹைதராபாத் தான். எத்தனை நாள் இங்கே வருவீங்க, எத்தனை நாள் இங்கே தங்குவீங்க, எத்தனை நாள் கவுன்சிலில் போடுவீங்க, எவ்வளோ நாள் வேலை பார்ப்பீங்க? எல்லாமே உங்களுடைய மேனேஜர்ஸ் தான் வந்து வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து உங்களை தேடி கேரவனில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கணும். அவர் எல்லாத்தையும் வர சொல்லணும், கேரவனில் வர வச்சு தான் டிஸ்பியூட் பஞ்சாயத்தில் நடக்கும். அங்கங்கே இப்படி தான் நடந்துட்டு இருக்க முடியும். வேறு வழியில் நீங்கள் அப்படி தான் இதுக்கு வேலை செய்யணும், அப்படி தான் செஞ்சாகும். நீங்கள் எதுக்கு இது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து கொடுக்குறீங்க? நீங்கள்லாம் கிரியேட்டர்ஸ், பிரகாஷ் ராஜெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதை வாங்கி, ஏன்னா பிரகாஷ் ராஜ் வந்து அவர் வந்து ப்ரொடியூசராக எந்த குறையுமே இல்லை. அவர் அந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்னா பிரகாஷ் ராஜ் ப்ரொடியூசர். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் 90% சம்பாதித்து சினிமாவில் கொண்டாந்து இப்படியே போட்டு ப்ரொடியூசராகவே லாஸ் ஆனவர். நடிகராக சம்பாதிச்சு ப்ரொடியூசராகவே லாஸ் ஆனவர். அதனால் ப்ரொடியூசருக்கான தகுதி இருக்காங்களா, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இஸ் எக்ஸ்ட்ரானரி ப்ரொடியூசர். பட் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து வேலை செய்ய முடியாது.